பல்லாயிரக்கணக்கான ஆண்கள் மட்டுமே பங்கேற்க 60க்கும் மேற்பட்ட கிடாய்களை வெட்டி மணக்க மணக்க கரும்பாறை முத்தையா கோவிலில் நடைபெற்ற மாபெரும் கறிவிருந்து இறைச்சி விரும்புகளை ஏக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. அந்த மாபெரும் பொட்டல் வெளியில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது அன்னம். இலையால் கட்டப்பட்டிருந்த பாத்திக்குள் கொட்டப்பட்டிருந்தது வெந்து தணிந்த கிடாய்கறி. அண்டா அண்டாவாக காய்ச்சி கொட்டப்பட்டிருந்தது எலும்பு ரசம். வாழை இலையில் வழிய வழிய ஓடும் ரசத்தில் சாதத்தை பிசைந்து வாய்க்குள் தள்ளி கிடாய்கறியை அப்படியே ஒரு கை பார்த்தபடி இருந்தது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான ஆண்கள் கூட்டம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் கரடிக்கல் அடுத்துள்ள அனுப்பப்பட்டி காவல் தெய்வமான கரும்பாறை முத்தையா கோவிலில் நடைபெற்றது இந்த மாபெரும் கறி-விருந்து. ஆண்டுதோறும் மார்கழி மாதம் நடைபெறும் திருவிழாவின் போது இந்த கிடாய்கறி விருந்து தடபுடலாய் ஏற்பாடாகிறது. 100 ஆண்டுகளை தாண்டி நடைபெற்று வரும் இந்த விழாவில் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அளித்த கிடாய்கள் வெட்டப்பட்டு விருந்தாக்கப்படுவதாகவும் 10,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் விருந்தில் கலந்து கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார் ஊர் தலைவர் மூக்கையா. அதே மாதிரி சித்திரத்திலாம் பங்குனி திலாவுக்கு கனி மட்டும் மாற்றுவோம், சூடம் பற்ற கனி மாற்றுவோம், சாம்பிராணி போடுவோம். அவ்வளோ. இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு தான் விருந்து எல்லாம் நடக்குது. சொன்னேன் 100-101 சிப்பம், ஒரு 70-80 ஆடு வெட்டினதுல 2 ஆடு வெட்டி விட்டுருக்கான், ஒரு 4-5 குட்டியை ஒதுக்கி விட்டுருக்கான். அது ஆமா 100-107 குட்டிக்கு மேல வாங்கி சின்ன குட்டியெல்லாம் ஒதுக்கி விட்டேன். எப்படி 10,000 மேல இருந்து 15,000. கோவிலுக்காக கேட்டதும் அரிசி, கிடாய் என ஏராளமானோர் அள்ளி கொடுப்பதாகவும் லட்சக்கணக்கானோர் கருப்பனை தரிசித்து செல்வதாகவும் தெரிவிக்கிறார் கோயில் பூசாரி தங்கதுரை. அனுப்பட்டில இருக்கு நல்லபடியா சக்தியான கோயில். ஒரு பொருளே காண முடியாலும், ஒரு எந்ததே இல்லைன்றாலும் எங்க சாமியை நேர்ந்துட்டு போனோம்னா அந்த பொருள் வந்துடும். ஒரு கெடாவே நேத்தி கடை வந்து நேர்ந்துட்டு போனாங்கன்னா அவங்க 2 கடை வாங்கி விடுவாங்க. அந்த அளவுக்கு சாமி அவங்களுக்கு நல்ல உதவியெல்லாம் பண்ணிருக்கு. நல்லபடியா அவங்களே வந்து சொல்லிருக்காங்க. ஒரு நேத்தி கடைன்னு போய் நாங்க வசூல் பண்ண போனோம்னா கரும்பாறை பேரை சொன்னாவே போதும், இருக்கால் போறாம அள்ளி கொடுத்துருவாங்க. இருக்க சாப்பாடு அரிசி எல்லாமே அவங்க கொடுத்து அவங்களுக்கு சாமி நல்லபடியா செஞ்சுக்கிருக்கு. பச்சிளம் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரை பெண்கள் இனத்தையே இந்த விழாவில் காண முடியாது. அவர்களுக்கு இங்கே வர ஒப்புதல் இல்லை. இந்த முறை 80 மூட்டைக்கு மேல் அரிசி சோறு சமைக்கப்பட்டு 60க்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டப்பட்டுள்ளன. வேண்டுதலுக்காக விடப்படும் கிடாய்கள் இந்த கோயிலிலேயே வளர்க்கப்படுகின்றன. இந்த கிடாய்கள் அக்கம் பக்க வயல்வெளிகளில் மேய்ந்தாலும் சாமியே வலம் வருவதாக கூறி யாரும் விரட்டுவதில்லையாம். இந்த கறிவிருந்திலிருந்து சோற்றையோ அல்லது கறியையோ வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது என்பதால் முடிந்த அளவுக்கு இங்கேயே ஒரு பிடி பிடித்துக் கொள்கிறார்கள் இளவட்டங்கள். இந்த இறைச்சி விருந்தை சாப்பிட்ட பிறகு இலையை எடுக்காமல் அப்படியே விட்டு செல்வதும் வழக்கமாம். இந்த இலைகள் காய்ந்து அந்த பகுதியிலிருந்து களைந்த பிறகே பெண்கள் இந்த கோவிலில் சாமி கும்பிட வருவார்கள். வேந்தர் செய்திகளுக்காக திருமங்கலம் செய்தியாளர் பாலமுருகனுடன் சையது முகமது ஆசாத்.